வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜூன் 13, 2026 அன்று தரம்சாலாவில் நடைபெற்ற இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டியைப் பற்றிய முழுமையான மற்றும் விரிவான வர்ணனை தொகுப்பை இப்போது பார்ப்போம். போட்டிக்கு முன்பு தரம்சாலாவில் பலத்த மழை பெய்ததால் மைதானம் ஈரப்பதமாக இருந்தது. இதனால் டாஸ் போடுவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டது. நீண்ட நேர காத்திருப்புக்குப் பிறகு மழை நின்றதும் நடுவர்கள் களத்தை ஆய்வு செய்து போட்டியை இரு அணிகளுக்கும் தலா 25 ஓவர்களாக குறைத்து நடத்த முடிவு செய்தனர். இந்தச் சூழலில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் சற்றும் யோசிக்காமல் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு இப்ராஹிம் சத்ரான் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஆகியோர் தொடக்க வீரர்களாக வந்தனர். தொடக்கத்திலேயே இப்ராஹிம் சத்ரான் 4 பந்துகளைச் சந்தித்து வெறும் 1 ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்து ஏமாற்றம் அளித்தார். ஆனால் மறுமுனையில் குர்பாஸ் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். மைதானத்தின் நாலாபுறமும் பவுண்டரிகளும் சிக்சர்களுமாக பறக்கவிட்டார். அவர் வெறும் 51 பந்துகளில் 102 ரன்கள் குவித்து மைதானத்தில் இருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணியின் பிற பேட்ஸ்மேன்களைப் பொறுத்தவரை ஹஷ்மத்துல்லா ஷாஹிதி 30 பந்துகளில் 27 ரன்கள் சேர்த்து குர்பாஸுக்கு ஓரளவுக்கு கம்பெனி கொடுத்தார். ரஹ்மத் ஷா 3 ரன்களிலும் முகமது நபி 9 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். பின்வரிசையில் வந்த அஸ்மத்துல்லா உமர்சாய் தனது பங்கிற்கு 16 பந்துகளில் 26 ரன்கள் சேர்த்தார். சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் கான் 9 ரன்கள் எடுத்தார். ஒட்டுமொத்தமாக ஆப்கானிஸ்தான் அணி 24.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 194 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்தது. குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணிக்காக அறிமுகமான இளம் பந்து வீச்சாளர்களான குர்னூர் பிரார் மற்றும் ஹர்ஷ் துபே ஆகியோர் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குர்னூர் பிரார் 4.5 ஓவர்கள் வீசி வெறும் 27 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது வருகையை ஆணித்தரமாக பதிவு செய்தார். அதேபோல ஹர்ஷ் துபே 5 ஓவர்கள் வீசி 47 ரன்கள் கொடுத்து அவரும் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதைத் தொடர்ந்து 25 ஓவர்களில் 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக கேப்டன் சுப்மன் கில் மற்றும் அனுபவ வீரர் ரோஹித் சர்மா ஆகியோர் களமிறங்கினர். ரோஹித் சர்மா 16 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்திருந்தபோது எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் மறுமுனையில் கேப்டன் சுப்மன் கில் தனது அபாரமான பேட்டிங் திறமையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார். சுப்மன் கில் 66 பந்துகளைச் சந்தித்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் 84 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு ஆணிவேராக திகழ்ந்தார். முதல் விக்கெட்டுக்குப் பிறகு களமிறங்கிய இஷான் கிஷன் தனது வழக்கமான அதிரடி பாணியில் 22 பந்துகளில் 34 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 12 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதிக்கட்டத்தில் ராகுல் வந்தவுடனேயே அதிரடி காட்டி ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சாளர்களை திணறடித்தார். வெறும் 19 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இந்திய அணி வெறும் 22.5 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 195 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மிகச் சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. இந்த அபார வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணி 1 முதல் 0 வரை என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஆட்டத்தின் போக்கை மாற்றி கேப்டனுக்கு உரித்தான பொறுப்புடன் விளையாடிய சுப்மன் கில்லுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து கிரிக்கெட் உலகின் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.